ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் TAF IAS அகாடமி. நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் 30 மற்றும் 31 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இந்த நட்பில் கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டுமல்லாமல் நம்ம அகாடமிஸாக நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முயற்சிகள் தோற்றாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை கைவிடாதே. சரிங்களா, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் நம்ம இலக்கு நோக்கிய பயணத்தில் நம்முடைய முயற்சிகள் சில நேரங்களில் அது தோல்வி அடையலாம், நமக்கு கஷ்டம் ஏற்படலாம், துன்பம் ஏற்படலாம். அதன் பொறுத்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். சரிங்களா, பாருங்கள், முயற்சிகள் தோற்றாலும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை கைவிடாதே. சரிங்களா, தொடர்ந்து முயற்சி செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றியாளராக மாறும். சரிங்களா, ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகஸ்ட் 30 அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே அப்படிங்கக்கூடிய ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது. தேசிய சிறு நிறுவனங்களுக்கான தினமாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட மக்களும் பங்களிப்பு செய்தாங்க. அதில் இந்த சிறு நிறுவனங்களுடைய பங்களிப்பும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிடும்படியான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அந்த குறு சிறு நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்காக, மேம்படுத்துவதற்காக, அந்த துறையில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்தியாவில் ஆகஸ்ட் 30 நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் ஃபார் MSMEs கனெக்டிங் த என்டர்பிரனர்ஸ். MSMEக்களுக்கான வணிக மற்றும் தொழில் முனைவோரை இணைத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது தொழில் முனைவோர்களை இணைப்பதற்கான ஒரு கருப்பொருளை மையமாக இந்த ஆண்டு இந்தியா கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 சிறு குறு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக சிறு குறு நிறுவனங்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பிஸ்னஸ் ஃபார் MSMEs கனெக்டிங் த என்டர்பிரனர்ஸ். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் 30 உலகளாவிய அளவில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த விக்டிம் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கக்கூடிய தினம். அதாவது வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தினம் ஐநாவால் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பல்வேறு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை தெரிவித்தாலோ இல்லை பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக கருத்துக்களை உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தாலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென அந்த நபர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் காணாமல் ஆக்கப்படுவாங்க. இந்த மாதிரி காணாமல் ஆக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதிகார வர்க்கத்தால் காணாமல் ஆக்கப்படக்கூடிய அந்த நபர்களை நினைவு கூறுவதற்கான அந்த மாதிரியான ஒரு வேதனையான நிகழ்வுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான ஒரு புரிதலுக்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் வேல் ஷார்க், அதாவது வேல் ஷார்க் அப்படிங்கிறது திமிங்கல சுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனினம் கடல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பன்மைத்துவத்தில் பயோடைவர்சிட்டியில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்கிறது. அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த திமிங்கல சுறாக்களை பாதுகாப்பதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் ஆகஸ்ட் 30 சர்வதேச திமிங்கல சுறாவுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்து ஆகஸ்ட் 31 இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் அனுசரிக்கப்படுகிறது. அது ஆப்பிரிக்க வம்சாவளியினருக்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஆப்பிரிக்க வம்சாவளியினர் உலகினுடைய பல்வேறு நாடுகளையும் பல்வேறு பகுதிகளையும் பரவி காணப்படுதாங்க. அவங்கள ஒருங்கிணைப்பதற்காக, அவங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான, அது குறித்த புரிதலுக்கான ஒரு சர்வதேச தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த ஆப்பிரிக்க பாரம்பரிய மக்களுக்கான தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகஸ்ட் 31 இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகனைசேஷன், ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட், அங்கீகாரம், நீதி மற்றும் மேம்பாடு அந்த மக்களுக்கு கிடைப்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 ஆப்பிரிக்க வம்சாவளியினருக்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெகனைசேஷன், ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா,
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், இன்டர்நேஷ்னல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே ஆகஸ்ட் 31 அனுசரிக்கப்படுகிறது. அது அதிகப்படியான மருந்துகளை எடுத்துக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஒரு புரிதலுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சில நேரங்களில் தெரிந்தோ சில நேரங்களில் தெரியாமலோ மனிதர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்கிறாங்க. முறையான மருத்துவனுடைய ஆலோசனைகள் இல்லாத பேரில் அந்த அடிப்படையில் அந்த ஓவர் டோஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு மரணம் வரைக்கும் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது குறித்த புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வுக்கான தினமாக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது சொன்னால், ஆகஸ்ட் 31 இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன் பிக் ஃபேமிலி டிரைவன் பை ஹோப், நம்பிக்கையால் இயக்கப்படும் ஒரு பெரிய குடும்பம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் ஓவர் டோஸால் மரணிச்சு போனார் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அப்புறம் தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மருந்து பொருட்களை அதிகமாக எடுப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 31 இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன் பிக் ஃபேமிலி டிரைவன் பை ஹோப். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விருது. இந்த கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயா வாசகர் பேரவை வட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு செயல்படுகிறது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய மூத்த எழுத்தாளர் பெருமக்களை பெருமைப்படுத்துவதற்காக பல்வேறு விருதுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கு ராஜநாராயண் அவர்களுடைய நினைவாக வழங்கப்படக்கூடிய கீரா விருதுக்காக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், பிரபல எழுத்தாளர்கள் ஒருவரான சு வேணுகோபால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த விருதானது பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை உள்ளடக்கியது. கூடிய வரையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் அவருக்கு இந்த விருதானது வழங்கப்பட இருக்குது. சு வேணுகோபால் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நுண்வெளி கிரகணங்கள், வலசை, ஆட்டம், கூந்தப்பனை போன்ற பல்வேறு 20க்கும் மேற்பட்ட நூல்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான அம்சம். தமிழ் இலக்கிய உலகத்தில் தமிழ் எழுத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலியமான எழுத்தாளராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சு வேணுகோபால் இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா? ரைட். அப்புறம் தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அமைந்திருக்கக்கூடிய விஜயா வாசகர் வட்டம் சார்பில் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுகளில் ஒன்றான கீரா விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், பிரபல தமிழ் எழுத்தாளரான சு வேணுகோபால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சற்றேறக்குறை 20க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஃபேமஸான நூல்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நுண்வெளி கிரகணங்கள், வலசை, ஆட்டம், கூந்தப்பனை போன்ற நூல்கள்லாம் ரொம்ப ஃபேமஸானது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியமனம். சரிங்களா? நியமனத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் IMF என அழைக்கப்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியம் அப்படின்பாங்க. இந்த நிதியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பகுதிகள், உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ரீஜியனில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 25க்கும் மேற்பட்ட நிர்வாக இயக்குநர்கள் இருக்கிறாங்க. அதில் இந்தியாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருந்து நம்ம இந்தியா சார்பில் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒருத்தரை நிர்வாக இயக்குநராக நியமனம் பண்ணோம். இதற்கு முன்னால் இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் KV சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருந்தார். சமீபத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நீக்கம் செஞ்சுட்டாங்க. இப்போ அதற்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர்கள் ஒருவரான திரு உர்ஜித் பட்டேல் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த IMF-இனுடைய நிர்வாக இயக்குநராக இந்தியாவிலிருந்து பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இவர் பொறுப்பேற்கக்கூடிய நாளிலிருந்து 3 ஆண்டுகள் என்ன பண்ணுவார் சொன்னால் அந்த பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். உர்ஜித் பட்டேல் 2016 18 வரைக்கும் இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராக பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. 1990 95 வரைக்கும் இவர் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா IMF-ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த பொருளாதார நபர்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொன்னால் உர்ஜித் பட்டேல். அவரை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், IMF-இனுடைய நிர்வாக இயக்குநராக இந்திய பிராந்தியத்திலிருந்து அவரை நியமனம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், தமிழ்நாட்டினுடைய DGP-யாக, அதாவது காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாக தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய சேவைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீ ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பை அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் வழங்கியிருக்கிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அவர் பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணிக்கான ஆணையம், தீ ஆணையம் புதிதாக தமிழ்நாடு அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த ஆணையம் எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், தீயணைப்பு துறையில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவது குறித்த பரிந்துரைகளை ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக, அதேபோல் தீ சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் கட்டிடங்களுக்கு வழங்கக்கூடிய நடைமுறைகள் குறித்து அதை முறைப்படுத்துவதற்காக
அதுபோல் தீயணைப்பு துறையில் பேரிடர் மீட்பு துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு தேவையான திட்டங்களை அறிமுகப்படுத்தல் போன்ற பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசாங்கத்தால் என்ன செய்யப்பட்டு சொன்னால் புதிதாக இந்த தீ ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆணையத்தினுடைய முதலாவது தலைவராக தான் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கான்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சங்கர் ஜிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரகாண்ட் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் தமிழ்நாட்டு பிரிவை சார்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. பல்வேறு பொறுப்புகளில் தமிழ்நாட்டிலிருந்து கடைசியாக தற்போது டிஜிபியாக ஓய்வு பெற்றிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீ ஆணையத்தினுடைய முதலாவது தலைவராக நிச்சயிப்பட்டிருக்காருன்னு சொன்னால் சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா ரைட். அப்போ நம்ம 2 நியமனங்கள் பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் IMF-னுடைய நிர்வாக இயக்குநராக இந்திய பிராந்தியத்திலிருந்து ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநரான உர்ஜித் பட்டேல் அவர்கள் வந்து இந்தியாவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 3 ஆண்டுகள் பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தீ ஆணையத்தினுடைய முதலாவது தலைவராக சமீபத்தில் ஓய்வு பெற்ற டிஜிபியான திரு சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். செப்டம்பர் 1 ஒரு பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த பகுதி தகவல்னு சொன்னால் பதவி நீக்கம். சரிங்களா. பதவி நீக்கம் நம்ம ஏற்கனவே முன்னால் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் நம்ம இது சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால் தாய்லாந்தினுடைய பிரதமராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பேடோங் டான் சினவத்ரா இருந்தாங்க. சரிங்களா. சினவத்ரா பக்கத்தில் தாய்லாந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போடியா இருக்குது. இந்த கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் எல்லையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில், பழமையான கோயில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த கோயில் வந்து யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. சரிங்களா. பல்வேறு சர்வதேச அமைப்புகள் வந்து கம்போடியாவுக்கு அது உரிமை இருக்குதுன்னு சொன்னாலும் ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலை மையப்படுத்தி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் பிரச்சனைனால 2 நாட்டு வீரர்களும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லைப்புறங்களில் சண்டையிட்டு கொண்டாங்க. ஒரு சில வீரர்கள் இறந்தும் போனாங்க. இத்தகைய சூழ்நிலையில் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய்லாந்தினுடைய பிரதமராக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பேடோங் டாங் சினவத்ரா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் கம்போடியா, அந்த நாட்டுக்கு இவங்களுக்கு தான் பிரச்சனை. கம்போடியாவினுடைய பழைய பிரதமர் யார் அப்படின்னு சொன்னால் ஹன்சன். இப்போ அவர் வந்து அங்கே வேற ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பேசுகிறாங்க. சரிங்களா. இந்த ஹன்சன் வந்து சினவத்ராவினுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு. சரிங்களா. அந்த அடிப்படையில் இவங்க வந்து ஒரு உரிமையோடு பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அங்கிள்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரிங்களா. அங்கிள் வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சரிங்களா. இங்கே அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டது அவங்க ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது அவங்க ஆக்சுவலாக ஃபோனில் பேசின விஷயம் என்ன சொன்னால் வெளியில் லீக் ஆகிட்டு. சரிங்களா. அப்படி லீக் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து எப்படி நம்ம எதிரி நாட்டோட வந்து ஒரு தலைவரோட வந்து இவங்க ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகி கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் இவங்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி அந்த நாட்டு நீதிமன்றத்தில் வந்து கேஸ் தொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசியல் சாசன நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து இவங்க பேசுனது தவறான விஷயம்தான் அப்படின்னு சொல்லுற அடிப்படையில் அவங்களை தற்போது பதவி நீக்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். புதிதாக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வரைக்கும் அவங்க டெம்பரவரியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா. ரைட். அப்போ நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தாய்லாந்தினுடைய பிரதமராக இருந்த பேடோங் டான் சினவத்ரா கம்போடியாவினுடைய முன்னாள் பிரதமரோட அவங்க பேசின அந்த சர்ச்சைக்குரிய உரையாடல், டெலிஃபோன் உரையாடல் வெளியானதன் அடிப்படையில் அந்த பிரச்சனையால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய அரசியல் சாசன நீதிமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா. அடுத்த பகுதி தகவல்னு சொன்னால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நடப்பு நிதியாண்டினுடைய முதலாவது காலாண்டில், அதாவது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபரிவிதமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக தேசிய புள்ளியியல் அலுவலகத்தினுடைய அறிக்கையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இந்த முதல் காலாண்டில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 7.8% உயர்ந்திருக்கிறது. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு 6% வரைக்கும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 7.8% வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஒட்டுமொத்தமாக தொகையில் பார்த்தோம்னு சொன்னால் சற்றேறக்குறைய 47.89 லட்சம் கோடியாக இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கடந்த 5 காலாண்டுகளை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது முக்கியம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேளாண் துறை மற்றும் வர்த்தகம், ஹோட்டல், நிதி மற்றும் நில விற்பனைகளில் ஏற்பட்ட அந்த சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அந்த துறைகள் வந்து வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் GDP உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா. ரைட். அப்போ நம்ம தகவல் என்ன சொன்னால் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி நடப்பு நிதியாண்டினுடைய முதலாவது காலாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 7.8% உயர்ந்திருக்கிறது. கடந்த 5 காலாண்டுகளை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக ஹோட்டல் மற்றும் நில விற்பனை போன்ற துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சியின் காரணமாக இந்த
ஜிடிபி உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்த்தோம். தொகையில் பார்க்கும்போது சற்றே 47.89 லட்சம் கோடியாக ஜிடிபி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் சொன்னால் பிரதமர் வந்து ஜப்பான் பயணம். அதாவது 15வது இந்திய மற்றும் ஜப்பான் வருடாந்திர மாநாடு வந்து டோக்கியோவில் நடந்துச்சு. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜப்பான் பிரயாணம் போயிருந்தார். அங்கே ஜப்பான் போயிருக்கும்போது அந்த நாட்டினுடைய தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷிஹிரு இசிபாவை சந்தித்து என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்காக ஒரு 13 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பிடும்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரயான் 5 திட்டத்தில் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே இந்தியா சந்திரயான் 3 திட்டங்களை நிறைவு செஞ்சு தற்பொழுது 4வது சந்திரயான் திட்டத்துக்கு உண்டான முயற்சிகளில் இஸ்ரோ ஈடுபட்டு இருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரயான் 5ல் 2 நாட்டினுடைய விண்வெளி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகளில் ஜப்பானுடைய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் சற்றே இருக்கிற 6 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு என்ன செய்யிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக முதலீடு செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டில் இயக்கப்படக்கூடிய புல்லட் ட்ரெயினில் வந்து பிரயாணம் மேற்கொண்டார். அதாவது டோக்கியோலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோக்கியோ எலக்ட்ரான் மியாகி செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பிரதமர் ஜப்பான் பிரதமரோடு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் புல்லட் ட்ரெயினில் போனார். அந்த ஆலையை போய் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா இந்தியா வந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செமிகண்டக்டர் துறையில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டுவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. பிரதமர் கூட சமீபத்தில் சுதந்திர தின உரையில் பேசும்போது நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதலாவது செமிகண்டக்டர் சிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு இந்தியாவில் வெளிவரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தார். நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளையும் செமிகண்டக்டர் ஆலைகள் அமைப்பதற்காக ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பிரதமர் இந்த செமிகண்டக்டர் ஃபேக்டரியை போய் விசிட் அடிச்சுட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் என்ன செய்யப்படுது செமிகண்டக்டர் துறையில் நிறைய முதலீடுகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போதி தர்மனுடைய பொம்மையை வந்து அந்த நாட்டினுடைய பாரம்பரிய புத்த பிட்சுகள் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரும். போதி தர்மன் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டை சார்ந்தவர். சீனா போய் அப்படியே கடைசியில் ஜப்பான் வரைக்கும் போனவர். அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த நாட்டில் வந்து ஒரு மங்களகரமான செயல் தொடங்குவதற்கு வந்து அந்த தர்ம பொம்மைகள் வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு போதி தர்மன் பொம்மை வந்து என்ன செய்யப்படுகிறது கிஃப்டாக வழங்கப்பட்டிருக்குது. அதேபோல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அவருடைய மனைவிக்கு வந்து சந்திரகாந்த கல்கிண்ணம் மற்றும் ராமன் கிண்ணங்களை பரிசாக வழங்கியிருக்கிறாரு. அதாவது ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன கிண்ணங்களில் பவுல் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சாப்பிடுவாங்க ஸ்டிக்கெல்லாம் வச்சு. அந்த மாதிரியான செட்டப் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரகாந்த கல் கிண்ணம் மற்றும் ராமன் கிண்ணங்கள். அதே போல் லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தயாரிக்கப்படக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரோமங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பஸ்மினா சால்வை நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அந்த சால்வைகளையும் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் பிரதமர் வந்து ஜப்பான் பிரதமருடைய மனைவிக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பயணங்கள் முடித்துக்கொண்டு பிரதமர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் சீனாவுக்கு போயிருக்கிறார். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தகவல் என்னன்னு சொன்னால் 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாடு ஜப்பானில் டோக்கியோவில் நடந்துச்சு. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் போயிருந்தார். அந்த சூழ்நிலையில் ஜப்பான் பிரதமர் ஷிஹிரு இசிபாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 13 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. அந்த ஒப்பந்தங்கள் சந்திரயான் 5 திட்டம் ரொம்ப குறிப்பிடும்படியான விஷயம். இந்தியாவும் ஜப்பானும் இந்த திட்டத்தில் இணைந்து செயல்பட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகள் ஜப்பானிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் சற்றேறக்குறைய 6 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் சேர்க்கிறாங்க சொன்னால் முதலீடு சேர்க்கிறாங்க. அதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோக்கியோவிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய டோக்கியோ எலக்ட்ரான் மியாக்கி செமிகண்டக்டர் ஆலைக்கு வந்து பிரதமர் வந்து புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தார். ஏற்கனவே இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து ஜப்பான் நிதி உதவியோடு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஆரம்பகட்ட பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜப்பான் அந்த புல்லட் ட்ரெயினை வந்து இந்தியாவுக்கான புல்லட் ட்ரெயின் தயாரிக்கப்பட்டு ஜப்பானில் சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது. நம்ம இந்தியாவில் அதற்கான பாலங்கள் பணிகள் எல்லாம் முக்காசி பணிகள் நிறைவடையக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அந்த அடிப்படையில் பிரதமர் வந்து அந்த செமிகண்டக்டர் ஆலைக்கு வந்து புல்லட் ட்ரெயினில் போயிட்டு வந்தார். இந்த செமிகண்டக்டர் ஆலையும் இந்தியாவில் வருங்காலங்களில் முதலீடுகள் செய்யிருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய புத்த பிட்சுகள் பிரதமருக்கு போதி தர்மன் பொம்மைகளை நினைவு பரிசாக வழங்கினாங்க. பிரதமர் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதமருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்மினா சால்வை மற்றும் சந்திரகாந்த கல்கிணங்கள்லாம் வழங்கியிருக்கிறப்பட்ட தகவல்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் பிரதமர் வந்து பயணங்கள் ஜப்பான் பயணங்களை முடித்துவிட்டு எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு போயிருக்கிறாரு. சீனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குற ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறமாக, அதாவது 2020 இந்தியாவுக்கு சீனா கிழக்கு லடாக் பகுதியில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இரு நாடுகளினுடைய உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே பேஜாராக தான் இருந்துச்சு. இப்போ தான் அந்த உறவுகள் என்ன செய்யப்படும் கொஞ்சம் சீராகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா மேலே வந்து அமெரிக்கா வந்து அதிகப்படியான வரியை விதிச்சிருக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் சீனாவும் இந்தியாவும் கொஞ்சம் நெருக்கமாகிட்டு வராங்க.
அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் வந்து ஜப்பான் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். அதெல்லாம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது இந்திய பிரதமர் என்ன பண்ணார் சொன்னால் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஜப்பானில் சீனாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் SCO சமிட் நடக்குது. அந்த சமிட்டில் கலந்து கொள்வதற்காக போயிருக்கிறாரு. அப்படியே அந்த சமிட்டுக்கு வரக்கூடிய பல்வேறு உலகத்தவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அவர் சீனாவுக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல அவருக்கு சிறப்பான வரவேற்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் மீட்டிங்லாம் நடக்குது. சீன அதிபர் சந்தித்து பேசுகிறாரு, ரஷ்ய அதிபர் சந்தித்து பேசுகிறாரு. அதுபோக அந்த மீட்டிங் வரக்கூடிய அந்த SCO அமைப்பினுடைய உறுப்பு நாடுகளுடைய தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்த இருக்கிறாரு. குறிப்பாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அந்த போரை நிப்பாட்டுவதற்கான விஷயங்கள் குறித்தும் பிரதமர் வந்து ரஷ்ய பிரதமரோட பேசியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது. அந்த அடிப்படையில் உக்ரைன் பிரதமர் கூட இந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னால் பிரதமர்கிட்ட ஃபோனில் நினச்சி தானே பேசியிருக்கிறாரு. இன்னும் பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் குறித்தெல்லாம் என்ன பண்ண இருக்கிறார் சொன்னால் பிரதமர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்படி இன்னொரு தகவல் என்னன்னு சொன்னால் SCO ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய வருடாந்திர மாநாடு இந்த ஆண்டு சீனாவில் நடக்குது. அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சற்றேறக்குறை 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு போயிருக்கிறாரு. இந்த மாநாட்டினுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு உலக தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து அமெரிக்காவினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரம்பால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல்வேறு வகையான வரிகள் இருக்கு இல்லையா, பல்வேறு உலக நாடுகள் மேலே அவங்க அதிகப்படியான வரிகளை வீசிருக்காரு. குறிப்பாக இந்தியா மேலே 50%, இது போக பல்வேறு உலக நாடுகள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வரி விதிச்சிருக்கிறாரு. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீட்டு பண்ணுவதற்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தீர்ப்பில் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இது சட்டவிரோதம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த வரி வீச்சதை வந்து அவங்க எதுவும் ரத்தெல்லாம் பண்ணலை. சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேஸ் அடுத்து மேல்முறையீட்டுக்கு போகலாம்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போதைய நிலவரப்படி அதாவது ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் முறைப்படி ஒரு அனுமதி பெறாமல் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தாமல் அவர் தான் தோண்டித்தனமாக என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் வரி விதிப்புகளில் ஈடுபடுதார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் அவரை கண்டிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அதாவது தொழில்துறை தொடர்பான 2023-24 ஆண்டுக்கான இந்திய அரசாங்கத்தினுடைய கணக்கெடுப்பு சமீபத்தில் வெளியாச்சு. அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் நாட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை வழங்கி முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சற்றேறக்குறை 40,000க்கும் அதிகமான தொழிற்சாலைகளை பெற்று இந்தியாவிலேயே அதிகமான தொழிற்சாலைகள் இருந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு அவருடைய பயணம் போயிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி இன்று காலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனி சென்றடைஞ்சிருக்கிறாரு. தமிழ் வம்சாவளியினர் சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிறுவனங்களுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் ஈர்ப்பதற்கான அந்த விஷயங்கள் தொடர்பாக பல்வேறு நபர்கள் சந்திக்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அவருடைய சந்திப்புகள் குறித்த தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அப்படி ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய தொழில்துறை தொடர்பான 2023-24 கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவிலேயே தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் அதிகமாக வழங்கி தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு இந்தியாவிலே தமிழ்நாடு அதிகமான தொழிற்சாலைகள் பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த டைமண்ட் லீக் போட்டி அதனுடைய ஃபைனல் போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்சர்லாந்தில் நடந்துச்சு. இதில் இந்திய வீரரான ஈட்டி எறிதல் வீரர் தங்கமகன் நீரஜ் சோப்ரா பங்கேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவரால் 85.01 மீட்டர் தூரம் தான் என்ன பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஈட்டி எறிய முடிஞ்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தொடரில் 3வது முறையாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கார். 2022 இதே போட்டியில் அவர் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தற்போதைய போட்டியில் முதலிடம் யார் கிடைச்சிருக்கு சொன்னால் ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஜூலியன் எஃபர் கிடைச்சிருக்கு. ஒரு 91.5 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்படின்னு தகவல் சுவிட்சர்லாந்து நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியினுடைய ஃபைனல்ஸ் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 85.01 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் இந்த தொடரில் 3வது முறையாக என்ன பண்ணார் சொன்னால் 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜெர்மனியினுடைய ஜூலியன் எஃபர் முதலிடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் சிறு குறு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஆண்டுதோறும் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் ஃபார் MSMEs கனெக்டிங் தி என்டர்பிரினர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் நினைவுறுவதற்கான சர்வதேசம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ். சரிங்களா? அடுத்து உலகளாவிய அளவில் அழியக்கூடிய இனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய வேல் ஷார்க்
திமிங்கல சுறாக்களை பாதுகாப்பதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 30 இன்டர்நேஷனல் வேல் ஷார்க் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஆப்பிரிக்க மக்களை பாரம்பரியத்தை போற்றுவதற்காக அவங்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 31 இன்டர்நேஷனல் டே ஃபார் பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டெசன்ட் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் ரெகனைசேஷன் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக இன்டர்நேஷனல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 31 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பிக் ஃபேமிலி டிரைவன் பை ஹோப். சரிங்களா? அடுத்து கோவையில் அமைந்திருக்கக்கூடிய விஜயா வாசகர் வட்டம் சார்பில் வழங்கப்படக்கூடிய கீரா விருது இந்த ஆண்டு தமிழ்நாட்டின் பிரபல எழுத்தாளர்கள் ஒருவரான சு வேணுகோபால் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கூந்தப்பனை, ஆட்டம், வலசை, நுண்வெளி கிரகங்கள் போன்ற 20க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார். 5 லட்ச ரூபாய் பரிசு தொகையை உள்ளடக்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தாக IMF-னுடைய நிர்வாக இயக்குநர்கள் ஒருவராக இந்தியா சார்பில் இந்தியாவிலிருந்து ரிசோங்கினுடைய முன்னாள் ஆளுநரான நீண்ட காலம் IMF-ல் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த உர்ஜித் பட்டேல் நியமிக்கப்பட்டிருக்க. இது வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்கு அவரது பொறுப்பில் இருப்பார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதிதாக தீ அணைப்புக்காக தீ ஆணையம் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. தீயணைப்பு துறையில் பல்வேறு விதமான மாறுதல்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதற்காக இந்த ஆணையத்தினுடைய முதலாவது தலைவராக பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடுனுடைய DGP-யாக இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்து இந்த ஆணையம் எதற்காக உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல்களை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன சொன்னால் கம்போடிய முன்னாள் பிரதமரோட சர்ச்சைக்குரிய வகைகளில் பேசினதுக்காக அந்த தொலைபேசி உரையாடல் லீக் ஆச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அது சம்பந்தமாக இடைநீக்கம் செய்யப்பட்ட தாய்லாந்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பேடோங் டான் செனவத்ரா தற்போது அந்த நாட்டினுடைய அரசியல் சாசன நீதிமன்றத்தால் என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னால் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நடப்பு நிதியாண்டினுடைய முதலாவது காலங்களில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.8% உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த 5 காலாண்டுகளிலே ஒரு அதிகபட்சமான வளர்ச்சியை இந்த காலாண்டு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். வேளாண்மைத்துறை மற்றும் நிதி, ஹோட்டல் மற்றும் நிதி மற்றும் நில விற்பனை போன்ற துறைகளில் வந்து அதிகப்படியான வளர்ச்சி இருந்ததன் காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக 47.89 லட்சம் கோடியாக இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த நடப்பு முதல் காலாண்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பான் போனார். ஜப்பான் பிரதமர் ஷிகரு இசுகாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் மூலம் 13 ஒப்பந்தங்கள் கையெழுப்பாக பல்வேறு துறைகள் இணைந்து செயல்படுவதற்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரயான் 5 இடத்துல 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்காக ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோக்கியோவில் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் ஆலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ட்ரெயினில் போய் பார்த்தாரு. அந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்தியாவில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. எதிர்வரக்கூடிய 10 ஆண்டுகளில் ஜப்பான் நிறுவனங்கள் இந்தியாவில் சற்று 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய இருக்கிறாங்க. அதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய பிரதமருக்கு அந்த நாட்டின் புத்த பிட்சுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போதி தர்மன் சிலையை அன்பளிப்பாக வழங்கினாங்க பொம்மையை. இப்போ இந்திய பிரதமரும் ஜப்பான் பிரதமருடைய மனைவிக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? சந்திரகாந்த கல்கிண்ணம் மற்றும் ராமன் கிண்ணங்கள் மற்றும் பஸ்மினா சால்வை வழங்கப்பட்டிருக்கு இந்தியா சார்பில். சரிங்களா? அந்த நிகழ்வுகளை முடித்துக்கொண்டு SCO மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் 7 ஆண்டுகளுக்கு அப்புறமா சீனா பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த SCO பல்வேறு தலைவர்கள் சந்தித்து பேசுகிறாரு. சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர்களால் அவர் சந்திக்கிறாரு. குறிப்பாக அமெரிக்காவால் இந்தியாவுக்கு 50% வரி விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இரு நாடுகளும் ரொம்ப நெருக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படை இந்த சந்திப்பு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பல்வேறு உலக நாடுகளுக்கும் பல்வேறு வகையான வரிகளை புதிதாக விதிச்சிருக்கிறாரு. அந்த நாட்டு நாடாளுமன்றத்தினுடைய முறையான அனுமதி இல்லாமல் ட்ரம்ப் இவ்வாறு நடந்து கொள்வது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு நாடுகளுக்கும் செலுத்த விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிகள் அவங்க எதுவும் ரத்து செய்யலை அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த தகவல் இந்திய அரசாங்கம் வெளியிடக்கூடிய தொழில்துறை தொடர்பான 2024 கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளை பற்றி இந்தியாவில் அதிகமான தொழிற்சாலை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து சுவிட்சர்லாந்து நடைபெற்ற டைமண்ட் லீக் போட்டியினுடைய இறுதி ஃபைனல்ஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா நீரஜ் சோப்ரா வந்து 85.01 மீட்டர் ஈட்டி எறிந்து என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் இந்த தொடரில் 3வது முறையாக அவர் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிற பார்த்தா 2001 அவர் சாம்பியன் பட்டம் கைப்பற்றியிருந்தார். ஜெர்மனுடைய ஜூலியன் ஓபர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் 91.5 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்து சாதனைகள் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்வெர்ட் டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வேலைபிள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.